சாமி சரணமையப்பா. எப்படிதான் குளிக்காம இருக்காங்களோ தெரியல. சே சாமி எங்க போறீங்க? சுவாமி 4 மாடு வயல்ல தண்ணி குச்சி நின்ச்சு, திடீர்னு மயக்கம் போட்டு வந்துருச்சு. சரி அதான் டாக்டர் கொண்டு வராம போறேன். அது மயங்கல, செத்துருச்சு. அதுக்கு காரணமே நீதான். நீ குளிச்ச தண்ணி பாய்ச்சின மாதிரி நிலத்துக்கு போய் நிலத்துல இருக்க தண்ணி 4 மாடு குடிச்சு செத்து போச்சு. வருஷத்துல ஒரு நாள் குளிச்சுட்டு மத்த நாள் குளிக்காம இருந்தா உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் விஷமா மாறாம தீர்த்தமா மாறும். இப்ப நான் சரக்கு அடிக்க போறேன், நீ வரையா இல்லையா? நீ வரலன்னா உன் பொண்டாட்டிக்கு பயந்து மாலை பண்ணது தெளிவா தெரியுது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொண்டாட்டிக்கு பயந்து வாழ போற? நம்ம ஆம்பளைங்க நம்மளை பார்த்து அவங்க பயப்படணும், அவங்கள பார்த்து நாம பயப்படக்கூடாது. யாரா போன்ல? ஐயோ மறந்தே போயிட்டா. உங்க கொண்டாடி தான் பேசணும்னா உங்கள்தான் போன் இல்லையே. அது எப்படா குடுக்குறேன்? ஐயோ ஹலோ சலோ உண்டா இல்லம்மா வேற ஐயோ खत्म। இப்ப புரியுதா? நல்லாவே புரியுது. நான் மாலை போறதுக்கு முன்னாடி அவ காலால என்ன வச்சா, நான் மாலை போட்டதுக்கு அப்புறம் என் காலை தொட்டு கும்பிடுறா. ஆம்பளைங்களை காப்பாத்த அந்த தெய்வம் சாமியே சரணமையப்பா. சரணம் ஐயப்பா.